மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஜனநாயகன் படம் எப்படி இணையத்தில் ரிலீஸ் ஆச்சு? 400-500 கோடி ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்ட அந்த படத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக எடிட் வெர்ஷன் வெளியே போயிடுச்சு, எடிட்டர் தரப்புல இருந்து அது வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் இப்போ வரைக்கும் அந்த அந்த வழக்கு இல்லை அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததானே தெரியல. அதற்குள்ள அந்த படத்தில் நடித்த அந்த நடிகர் விஜய் இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவே மாறிட்டாரு. அப்படிதான் அந்த படமும் அமையும். அந்த படத்துலையும் அது மாதிரியான நிறைய காட்சிகள் தான் வந்திருக்கு. அது இணையத்தில் கசியப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் வெளியே போச்சு. அப்போவே திரைத்துறை மிகப்பெரிய ஷாக் ஆனாங்க. ஏன்னா இப்படி ஒரு படம் வெளியாவதற்கு முன்பாகவே, திரையிடுவதற்கு முன்பாகவே, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இணையத்தில் கசிந்தால் ஏற்கனவே பைரசி பிரச்சனை பெரிய தலைவலியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள்லாம் என்ன ஆகுறது, எங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குன்னு பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. தயாரிப்பாளர் சங்கம் பல அதிரடிகள்லாம் எடுத்தாங்க. அந்த சம்பந்தப்பட்ட எடிட்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எடிட்டர் அவர் வேலை வாங்கின அவுட் சோர்சஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க, முன்ஜாமீன் போயிருக்காங்க. நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சம்பந்தப்பட்ட நடிகர் இப்போ முதலமைச்சர் ஆயிட்டார். இது ஜனநாயகன் படத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இன்று வரை அதற்கான தீர்வு கிடைக்கவே இல்லை. கிடைக்குமா, ஜனநாயகன் மறுபடியும் ரிலீஸ் ஆகுமா, அது என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. இதுக்கு இடையிலே இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கை தமிழ் திரையுலகம் சந்திச்சிருக்கு. சூர்யா நடிப்புல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல திரிஷா ஜோடியா நடிச்சிருக்கிற ஒரு படம் கருப்பு. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். இன்றைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கான எல்லா ஆயத்தங்களும் பண்ணியிருந்தாங்க. இன்று காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது. 9 மணிக்கு டிக்கெட்டும் நிறைய புக் பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய ரசிகர்கள் காத்து கிடந்தாங்க தியேட்டர் வாசல்ல. ஆனால் அந்த படம் 9 மணியை தாண்டியும் ரிலீஸ் ஆகலை. ஏதோ ஃபைனான்ஸ் பிரச்சனை, பல பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி அந்த தயாரிப்பு நிறுவனம் வாங்கின பல்வேறு படங்களுக்கு வாங்கின கடன் நிலுவைத் தொகை இந்த பிரச்சனையில இந்த படத்துக்கு அது சிக்கலாக இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் பிற்பகல் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும், மத்தியான காட்சி கண்டிப்பா வந்துடும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்த நேரத்தில் அவர்களுக்கு பேரிடியாக ஒரு தகவல் சேர்ந்தது. அது என்னன்னா, இந்த படம் காலையிலேயே வட மாநிலங்களில், குறிப்பாக வாரணாசி, மும்பை, இன்னும் சில இடங்கள்ல அந்த படம் அந்த பகுதிகளில் ரிலீஸ் செய்யப்பட்டு விட்டது அப்படின்ற அங்கிருந்து தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்ச உடனே அதிர்ச்சி அடைந்தது படக்குழு. பட தயாரிப்பாளர் ஷாக் ஆயிட்டாரு. எப்படி நடந்தது தவறு அப்படின்னு படையெடுத்து எல்லாரும் போய் எங்க ரிலீஸ் ஆச்சு, எப்படி என்ன அப்படின்னு விசாரிப்பதற்குள்ள 1 மணி நேரம் ஓடி விட்டது. ஓடி போய் அது முக்கியமான இடம் கியூப் தான். மயிலாப்பூர்ல இருக்கிற அந்த கியூப் அலுவலகத்துல இருந்தா இந்தியா முழுமைக்கு எல்லா இடங்களுக்கும் அது கீ அங்கிருந்து ஓப்பன் ஆகும். அவங்க தான் அங்க ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. தியேட்டர்கள் எந்த தியேட்டர்ல புக் பண்றாங்களோ அவங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அது ரிலீஸ் ஆச்சு, இவங்க அனுமதி இல்லாம அங்க போயிருக்காதுன்னு அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டது தயாரிப்பாளர் சங்கம். அந்த இயக்குனர் காலையிலேயே கண்ணீர் விட்டுட்டார். அவருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதை விட படம் வெளி ஆகலைன்னு உடனே அவர் அதற்கே ஆர்ஜே பாலாஜி கண்ணீரோடு காத்திருக்கிறேன், உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன், படம் வந்துரும்னு காத்திருக்கேன்னு அவர் கண்ணீரோடு ஒரு பதிவை போட்டார். அதுவே பல லட்சம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. இந்த இடையிலேயே சூர்யாவை அதிர்ச்சிகரமாக ஆக்கும் அளவுக்கு, சூர்யா ஷாக்கார் அளவுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறது. இதன் பின்னணியில சதி இருக்குமா, இதன் பின்னணியில எதுவும் திட்டமிடுதல் இருக்குமா? ஏன்னா சூர்யாவை மட்டுப்படுத்துவதற்காக, சூர்யா படத்தை காலி பண்றதுக்காக ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறார்களா? இப்ப கியூப் தான் இதற்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும். அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்களாம். எங்க மனித தவறு தான் இது, ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அது எப்படி ஒத்துக்க முடியும்? சில 100 கோடிகள் போட்டு எடுத்திருக்கிற படத்தை ஹியூமன் தவறுன்னு சர்வசாதாரணமா சொல்லிட்டா அந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்றுப்பதுக்கு? அந்த படம் இப்ப இணையத்துல வந்துருமா, இன்னைக்கு வந்துருமா, நாளைக்கு வந்துருமா, முழு படம் ரிலீஸ் ஆயிடுச்சா, எவ்வளவு நேரம் ஓடிச்சு, எந்த காட்சிகள் எடுக்கப்பட்டுச்சு, எதுவுமே தெரியல யாருக்குமே. சொல்லப்பட்ட நேரத்துக்கு அப்புறம் போய் கியூப்ல போய் ஸ்டாப் பண்றாங்க, ஓடிட்டு இருக்கிற படத்தை நிறுத்துறாங்க. அப்போ நார்த் ஃபுல்லா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாம்பே தான் மெயின் சென்டர், வாரணாசி மெயின் சென்டர், பாம்பேல தான் முக்கியமான திரையரங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப எத்தனை சென்டர்ல படம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளவு நேரம் ஓடிச்சு, சிறப்பு காட்சிகள் போட்டாங்க, ஏதாவது காசு எடுத்துட்டாங்களா, படம் முழுமையாக படமா காட்டப்பட்டு விட்டுதா? எப்பயாவது படத்தை இன்னைக்கு இரவுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணோன்னு தயாரிப்பாளர் தரப்பு கொந்தளிக்கிறாங்க. அதுக்காக அவங்க கியூப்ல போய் பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்காங்க. அம்மா கிரியேஷன் சிவா, தயாரிப்பாளர் சங்கத்தோட செக்ரட்டரி கதிரேசன், பிரபல தயாரிப்பாளர் தானு, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் SR பிரபு அப்படின்னு ஒரு பெரிய ஃபுல் டீமே அங்க கியூப் அலுவலகத்துக்கு போனாங்க. அவர்கள் பயந்து போய் நடுங்கி சொல்ற விஷயம் என்னன்னா, சார் எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க, பல 100 கோடி போட்டு படம் எடுக்கிறோம், சர்வசாதாரணமா எடிட்டர் தப்புன்னு ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணாங்க, இது யாரோ ஆபீஸ் ஸ்டாப் தப்புன்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்றாங்க, அப்ப எங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்கு,
கியூபை நாங்க ரொம்ப முழுமையா நம்பணும், அந்த நம்பிக்கை இப்போ உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு பதட்டப்படுறாங்க. இடையில தானும் உள்ள குறுக்கிட்டு இல்ல கியூப் வந்து ரொம்ப கரெக்டா தான் இருக்கு, அவங்க அந்த எரருக்கு வந்து அவங்க காம்பன்சேஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு அவர் தன் பங்குக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் திரிஷா நடிச்ச படம், சூர்யா நடிச்ச படம், ஆர்ஜே பாலாஜியோடைய கனவு படம்னு சொல்லப்பட்ட இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகல. அப்போ இதுக்கு செலவு பண்ணப்பட்ட தொகை இப்ப நார்த்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னா இதுல என்ன சதி இருக்கு? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்ப தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்றாங்க, அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் திரண்டு வந்து எங்களுக்கு இங்க தீர்வு கிடைக்கலன்னா எங்க துறையில இருந்து போய் முதலமைச்சராக இருக்கிற விஜய் நாங்க போய் சந்திப்போம், முதலமைச்சர் விஜய் கிட்ட போய் கோரிக்கை வைப்போம் அப்படின்னு. அவர் கோரிக்கை வச்சா என்ன பண்ணுவாரு எனக்கு தெரியலங்க. கோரிக்கை வைக்கலாம், தீர்வு கிடைக்குமா? இந்த தயாரிப்பாளருக்கு எஸ்ஆர் பிரபுக்கு தீர்வு கிடைக்குமா? சூர்யா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அவருக்கு தீர்வு கிடைக்குமா? திரிஷாவுடைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, தீர்வு கிடைக்குமா? இது தனி மனித ஒரு கட்டுப்பாட்டுல கியூப் இருக்கு. அது வந்து அமைப்பு கிடையாது, ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஒரு பிரைவேட் தான் அதை நிர்வகிக்கிறாங்க. ஒரு அரசாங்கமோ அல்லது வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அது கட்டுப்படுத்தல. இல்ல தயாரிப்பாளர் சங்கம் அது கட்டுப்பாட்டுல இல்ல. இப்ப நாம சொல்ற விஷயம் என்னன்னா, கியூபியான் தனியார் கிட்ட இருக்கு, தயாரிப்பாளர் சங்கம் கையில் எடுக்காத. இனிமே கியூபை நம்பாதீங்க. கியூபை நம்போது ஏமாற்று வேலைக்கு சமம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. அதனால நீங்க எடுத்துருங்க, அதை கையில் எடுங்க. அப்போ உங்களுக்கான ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் இல்லையா? இது ஒரு ஐடியா. ஆனா இதை அவங்க பயன்படுத்துவாங்களான்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா பல கோடி ரூபாயை முதலீடு பண்ணும். கியூப் வந்து சாதாரணமா இப்போ அது இவ்வளவு பெரிய இமாலய வளர்ச்சி அடையல. கியூப் வந்து தமிழ்நாடு முழுக்க, நார்த் இந்தியா முழுக்க, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடங்களையும் பரவி வியாபித்து இருக்கு, நாடு முழுக்க இருக்கு. அதற்கு அவங்க போட்ட முதலீடு மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை ஒரு அமைப்பாளர், இப்ப தயாரிப்பாளர் சங்கம் முன் இருக்குதுன்னா தொகைக்கு யாரு ஜவாப்தாரி, யார் போடுவா? ஆக அது சாத்தியம் இல்லை. ஆனால் கியூபு கிட்ட ஒரு கேரண்டியை வாங்குங்க. நீங்க வந்து ஒரு படம் வெளியே போயிட்டா படத்தினுடைய மொத்த தொகையோட அந்த பணம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோமோ அந்த முதலீடு அத்தனையும் நீங்க கொடுத்துடணும், செலவு தொகை அத்தனையும் கொடுத்துடணும், பட்ஜெட் அத்தனையும் நீங்க கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டு கையெழுத்து போட சொல்லுங்க. அப்பதான் உங்க படத்துக்கு பாதுகாப்பு இருக்கும். இந்த படத்திற்கு யார் என்ன பாதுகாப்பு சொல்ல போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எவ்வளவு சென்டர் ரிலீஸ் ஆயிருக்கு தெரியல, இணையத்துல கசிய விடப்படுமான்னு தெரியல. அது பதட்டம் இப்போது அதிகரிச்சிருக்கு. ஒரே வழி, இன்றைக்கே அந்த படத்தை எப்படியாவது இரவுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா இந்த பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். ஏன்னா நல்ல புக்கிங் இருக்கு, காலையிலேயே நல்ல புக்கிங் எல்லா இடங்கள்லயும். கேள்விப்பட்ட வரைக்கும் கருப்பு படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு. அது முதல் காட்சி அது ஓப்பன் ஆகாம போனதால பல கோடிகள் வந்து தயாரிப்பாளருக்கு நஷ்டமா இருக்கு. இன்று இரவுக்குள் அந்த படம் வந்து வெளியாச்சுன்னா ஓரளவு கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது, கியூப் எவ்வளவு தூரம் உதவி செய்ய போறாங்க, அதன் மேல் உள்ள கடன்காரர்கள் என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத தமிழ் திரையுலகம் உன்னிப்பாக கவனிக்குது. அது மாதிரி நம்மளும் கவனிச்சிட்டு இருக்கோம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை பேசலாம். நன்றி, வணக்கம்.